56 வயதான வித்யாதரன் சென்னை புறநகர் பகுதியில் வாழ்ந்து வருகிறார். கல்வித்துறையை சார்ந்த தன்னார்வ நிறுவனங்களில் பணியாற்றி வந்த இவருக்கு விவசாயத்தின் மீது அதீத ஆர்வம் இருந்தது. அக்ரிகல்ச்சரை என்னுடைய பேஷனாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா ரொம்ப கம்மி. சென்னை அருகே இருந்த தனது பண்ணையை நடத்துவதில் அதிக முதலீடு மற்றும் செலவு இருந்ததால் வித்யாதரன் விவசாயத்தை கைவிடும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அவர் தனது லட்சியத்தை விட விரும்பவில்லை. மாற்று விவசாய முறைகள் குறித்து தேட ஆரம்பித்த அவருக்கு மைக்ரோ கிரீன்ஸ் விடையாக கிடைத்தது. மனிதர்கள் உண்ணக்கூடியவையாக உள்ள பல தாவரங்களின் நாற்றுகளைத்தான் மைக்ரோ கிரீன்ஸ் என்று அழைக்கின்றனர். இந்த கீரைகள் முளைவிட்டு 1 மாதத்துக்குள் அறுவடை செய்யப்படுகின்றன. விண்வெளி வீரர்களுக்கு நீண்ட ஆய்வு பணிகளின் போது ஊட்டச்சத்து உணவுகளை வழங்கும் விதமாக விண்வெளி பயணத்தின் போது மைக்ரோ கிரீன் நாற்றுகளை வளர்க்க நாசா முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் மக்கள் சால்ட்டுகளில் மைக்ரோ கிரீன்ஸ் இலைகளை பல ஆண்டுகளாகவே பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது இந்தியாவில் உள்ள உணவகங்களிலும் இவற்றை காண முடிகிறது. ரேடிஷில் 3 வெரைட்டி இருக்குது. ஒயிட்டு, பிங்க்கு, பர்பிள். அது இல்லாமல் சன்ஃப்ளவர், பீ ஷூட்டு, ப்ரொக்கோலி, கேபேஜ், ரெட் அமரந்தஸ், அது மாதிரி ஒரு 12 ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம். 10 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட தனது பசுமை குடில் மற்றும் வீட்டின் பால்கனியில் இவை அனைத்தையும் வளர்த்து வருகிறார். மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பில் வித்யாதரனுக்கு அவரது மனைவியும் மகளும் உதவியாக உள்ளனர். விதைப்பதில் இருந்து விநியோகம் செய்வது வரை அனைத்து பணிகளையும் இவர்கள் மூவருமே செய்து முடிக்கின்றனர். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, மினிமம் பிளேஸ்லேயே என்னால் ஹியூஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பண்ண முடியும். ஆனால் என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜ் 1 lakh உள்ள தான். நல்ல ப்ராஃபிட். ஆவரேஜாக ஒரு 40,000 to 50,000 பெர் மந்த் எனக்கு வந்துட்டுருக்கு. குறைந்த மகசூல், தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என பல்வேறு சவால்களை இந்திய விவசாயிகள் சந்தித்து வரும் நிலையில் வித்யாதரனும் தொடக்கத்தில் இதுபோன்ற பாதிப்புகளை சந்தித்தார். ஆனால் தற்போது மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு நிலைத்தன்மை உடையதாக உள்ளது. முதலில் நடவு தட்டுகளில் மண்புழு உரம் நிரப்பப்படுகிறது. அதன் மேல் விதைகள் அடர்த்தியான வரிசைகளில் விதைக்கப்படுகின்றன. பின்னர் நாற்று வளர ஏதுவாக தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இந்த தட்டுகள் ஓரிரு நாட்கள் இருட்டில் வைக்கப்பட்டு 3வது நாளிலிருந்து சூரிய ஒளியில் சிறிது நேரம் வைக்கப்படுகின்றன. ஒரு 7 to 8 டேஸில் இந்த அளவுக்கு வளர்ந்துடும். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆர்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். வெப்ப நாடான இந்தியாவின் எந்த பகுதியிலும் மைக்ரோ கிரீன்ஸை எளிதில் வளர்க்க முடியும். மைக்ரோ கிரீன்ஸ் மக்களின் வருமானத்தை பெருக்க உதவுவதோடு வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் ஊட்டச்சத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவும். அறுவடை செய்யப்பட்ட இந்த கீரைகளை வித்யாதரன் உயர்தர உணவகங்களுக்கும் தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் கொண்டு சேர்க்கிறார். சென்னையில் மட்டுமல்ல, நாட்டின் பிற பகுதிகளிலும் மைக்ரோ கிரீன்ஸுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் இது புதிய தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது.